ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். அச்சய திருதியைக்கு ஒரு சில கடைகள்ல முன்பதிவு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சில கடைகள்ல ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்தெந்த கடைகள்ல முன்பதிவு ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த கடைகள்ல என்னென்ன ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க வந்து வீடியோ முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வீடியோ எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்தெந்த கடைகள்ல முன்பதிவுலாம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கடை என்னன்னு பாத்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹால். இங்க என்ன வந்து முன்பதிவு வந்து பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப போத்தீஸ்ல வந்து நீங்க அச்சய திருதி அன்னைக்கு நகைகள் வாங்குவீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு வந்து முன்பதிவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க 5000 ரூபாய் கொடுத்து முன்பதிவு வந்து பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து முன்பதிவு பண்ண தேதியில உங்களுக்கு நகை ரேட்டு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அச்சய திருதி அன்னைக்கு அந்த தேதியிலேயே நீங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து நகை வாங்கும் போது அச்சய திருதி அன்னைக்கு தான் நகை ரேட்டு கம்மியா இருக்குன்னா அந்த ரேட்டுக்கே நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அச்சய திருதிக்கு வந்து நகைகள் வாங்குவாங்க. சோ அதனால நகை ரேட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. சோ நீங்க புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா புக் பண்ண ரேட்லயே வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை நகை ரேட் அச்சய திருதி அன்னைக்கு கம்மியா இருந்ததுன்னா அந்த ரேட்லயே வந்து வாங்கிக்கலாம். அது ஆல்மோஸ்ட் எல்லா கடைக்குமே வந்து சேமான பெனிஃபிட் தான் கொடுக்கறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜாலுகாஸ்ல என்ன வந்து புக் பண்றதுக்கு எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 10% மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணிக்கணும். இப்ப நீங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு எடுக்கிற ஐடியால இருக்கிறீங்க, இப்போ ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லையா, அதுல நீங்க எந்த அமௌண்ட்டுக்கு எடுக்கிறீங்களோ அதுல வந்து 10% வந்து நீங்க அட்வான்ஸா பே பண்ண சொல்றாங்க. பே பண்ணி நீங்க புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மூணாவது கடை வந்து ஜாஸ் ஆலுகாஸ். ஜாஸ் ஆலுகாஸ்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க 10% வந்து அட்வான்ஸ் பே பண்ண சொல்றாங்க. 10% அட்வான்ஸ் பே பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். நாலாவது கடை பாத்தீங்க அப்படின்னா பீமால வந்து புக்கிங்கும் கொடுத்துருக்காங்க, பிளஸ் நிறைய ஆஃபர்ஸும் வந்து இந்த அச்சய திருதியைக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் தனி வீடியோவே பீமால என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த அச்சய திருதியைக்கு அப்படின்றதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல பீமால வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு கிராமுக்கு நீங்க 1000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் கிராமுக்கு நீங்க 1000 ரூபாய் வந்து பே பண்ணி முன்பதிவு வந்து பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு கிராம்ஸ் எடுப்பீங்களோ அந்த கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க முன்பதிவு பண்ணி வச்சுட்டீங்கன்னா அச்சய திருதி அன்னைக்கு நீங்க நகை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதுல பெனிஃபிட் இருக்கோ அது மாதிரி. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப புக்கிங் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது. சில கடைகள்ல புக்கிங்கும் ஆரம்பிச்சு ஆஃபர்ஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது எந்தெந்த கடைகள்ல என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கடை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கசானால வந்து முன்பதிவு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பிளஸ் வந்து அச்சய திருதி அன்னைக்கு என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க கசானால வந்து தங்க நகைகள், நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா தங்க நகைகளுக்கு தான் உங்களுக்கு வரும் இந்த ஆஃபர். இப்ப நீங்க தங்க நகைகள் வந்து கசானால வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வாங்குற அன்னைக்கு ரக ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராமுக்கு வந்து 300 ரூபாய் தள்ளுபடி வந்து கொடுக்கறாங்க. கசானாலையும் முன்பதிவு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. சோ வந்து நீங்க முன்பதிவு வந்து பண்ணிக்கலாம். இது வந்து தங்க நகைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். நீங்க காயின்ஸ் வேற ஏதாவது வாங்குனீங்கன்னா இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. நகை வாங்கும்போது மட்டும் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு 300 ரூபாய் வந்து தள்ளுபடி வந்து கிடைக்கும். இப்ப நீங்க வந்து தங்க நாணயங்கள் வாங்குற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஆஃபர் வந்து போட்டிருக்கிறாங்க. தங்க நாணயங்களுக்கு பாத்தீங்கன்னா 0% VA ஆஃபர் வந்து போட்டிருக்கிறாங்க. நீங்க காயின்ஸ் வாங்குற ஐடியா இருக்கு, இல்ல எனக்கு நகைகள் வாங்கினா மேக்கிங் சார்ஜ் எல்லாம் நிறைய வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும், அதனால வந்து நான் வந்து காயின் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். காயினுக்குலாம் 0% VA ஆஃபர் வந்து போட்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா பழைய 916 தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னா அன்னைக்கு கோல்டு ரேட்ல இருந்து நீங்க என்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்களோ அன்னைக்கு கோல்டு ரேட்ல இருந்து உங்களுக்கு 125 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கறாங்க. இந்த பழைய கோல்ட வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும் 125 ரூபாய் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளியில என்ன ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப வெள்ளியில வந்து நீங்க வெள்ளி பொருட்கள்லாம் வாங்குறீங்கன்னா வெள்ளி பொருட்கள் மீன்ஸ் எப்படி சொல்றது, உங்களுக்கு இந்த குத்து விளக்கு இல்ல வெள்ளியில தட்டு, வெள்ளியில கிண்ணம், அந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் அந்த மாதிரி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து கொடுக்கறாங்க. என்ன ஆஃபர் அப்படின்னா செய்கூலி சேதாரத்துல உங்களுக்கு 25% வந்து தள்ளுபடி வந்து கிடைக்கும். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரத்துல 25% வந்து ஆஃபர் வந்து கிடைக்குது.
வெள்ளி பொருட்கள் வாங்குற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து நீங்க கசானால வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் புக்கிங் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% வந்து அட்வான்ஸ் வந்து பே பண்ண சொல்றாங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து நகைகள் வாங்குற ஐடியால இருக்கிறீங்க, இப்போ 2 லட்சம் அந்த மாதிரி 1,50,000 உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க வாங்குற ஐடியா இருக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு 10% மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இது வந்து கசானால கொடுக்குற ஆஃபர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன கடை அப்படின்னா நம்ம பார்க்க போறது வந்து ஏவிஆர் சொர்ணமகால். இங்கேயுமே வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்கிறாங்க. ஏவிஆர் சொர்ணமகால்ல என்ன ஆஃபர் அப்படின்னா நீங்க வந்து 10 கிராம் தங்க நகைகள், இது வந்து தங்க நகைகளுக்கு தான், தங்க நாணயங்களுக்கு கிடையாது. இல்ல வேற ஏதாவது நீங்க தங்கத்துல வாங்கினாலும் இந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. தங்க நகைகள் வந்து நீங்க 10 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் வந்து தர்றாங்க. நீங்க 10 கிராம் வாங்கும்போது மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 1 கிராம் 2 கிராம் வாங்குனீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்காது. நீங்க 10 கிராம் வாங்கும்போது உங்களுக்கு 3000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கடையிலுமே உங்களுக்கு வந்து தங்க நாணயங்கள் வாங்கும்போது தங்க நாணயங்கள் வந்து VA வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கோல்டு காயின்ஸ்லாம் வாங்குற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் வந்து இல்லாம நீங்க வந்து வாங்கிக்கலாம். 0% VA ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸுக்கு 2% 3% வந்து VA போடுவாங்க. இது எதுவுமே இல்லாம நீங்க வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆஃபர் வெள்ளியில கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெள்ளியில வந்து நீங்க வெள்ளி பொருட்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வெள்ளியில வந்து குத்து விளக்கு, வெள்ளி கிண்ணம், வெள்ளி தட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளியில ஏதாவது பொருட்கள் வாங்குற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வெள்ளி பொருட்களுக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலுசு, வெள்ளியில நீங்க கொலுசு வாங்குறீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. வெள்ளி பொருட்களுக்கும் வெள்ளி கொலுசுக்கும் வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது. இது அட்சய திருதியைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ வந்து நீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து நீங்க வந்து அதாவது முன்பதிவு வந்து பண்ணலாம். இது எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறதெல்லாம் சொல்லல, பட் ஆனா முன்பதிவு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து முன்பதிவு பண்றீங்களோ நீங்க பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணி தராங்க. அது என்னன்னா 1% வந்து போனஸ் வந்து கோல்டா தராங்க. இந்த ஆஃபர் வந்து அட்சய திருதியை வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். நீங்க வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்க செலுத்தி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணும்போது அதுல இருந்து உங்களுக்கு வந்து 1% அமௌண்ட்டை வந்து கோல்டா வந்து உங்களுக்கு தருவாங்க. இந்த மாதிரி ஆஃபர் வந்து கொடுக்கறாங்க ஏவிஆர் சொர்ணமகால்ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜிஆர்டில என்ன ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஜிஆர்டி ஆஃபரை பத்தி நான் தனி வீடியோவாவே போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஜிஆர்டில என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த அட்சய திருதியைக்காக வந்து செய்கூலி சேதாரத்துல தான் ஆஃபர் வந்து கொடுக்கறாங்க. செய்கூலி சேதாரம் வந்து உங்களுக்கு 20% வரைக்கும் தள்ளுபடி வந்து கொடுக்கறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நகைகள் வாங்கும் போது மட்டும்தான் இந்த 20% வரைக்கும் ஆஃபர் வந்து கிடைக்கும். உங்களுக்கு காயின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதிய தங்க நகைகள் வாங்குற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பழைய 916 நகைகளுக்கு வந்து 1 கிராமுக்கு வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நீங்க என்னைக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்களோ அன்னைக்கு ரேட் என்ன இருக்கோ அதுல இருந்து உங்களுக்கு 100 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த கடையிலயும் பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாம நீங்க வாங்கிக்கலாம். 0% VA ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. இப்ப வந்து ஆப்லயுமே வந்து இந்த ஆஃபர் போயிட்டு இருக்குது. அட்சய திருதியை வரைக்கும் ஆஃபர் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கோல்டு காயின்ஸ் வந்து 0% VA ஆஃபர்ல வந்து வாங்கிக்கலாம். வெள்ளியில என்ன ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெள்ளியில வந்து வெள்ளி பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா சேதாரத்துல 25% வந்து தள்ளுபடி தராங்க. வெள்ளி பொருட்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி பொருட்களுக்கும் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து எப்பயுமே போடுவாங்க. அந்த அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு 25% வந்து ஆஃபர் வந்து கிடைக்கும். சோ வந்து உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்ப அட்சய திருதியைக்கு முன்பதிவு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து முன்பதிவுக்கு இங்க வந்து நீங்க 75% அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நகை எடுக்கிறீங்களோ இப்போ 1 லட்ச ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து 75% அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம பார்த்த கடைகள்லயே முன்பதிவு
வந்து அதிக அமௌண்ட் வந்து கட்ட சொல்றது பாத்தீங்கன்னா ஜிஆர்டில தான். மற்ற கடைங்கள எல்லாம் 5000 ரூபாய் இல்ல 10% அந்த மாதிரி தான் வந்து கேக்குறாங்க, ஒரு கிராமுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி. இங்க மட்டும் தான் 75% அமௌண்ட்டை நீங்க புக் பண்ணா மட்டும்தான் முன்பதிவு வந்து பண்ணி நீங்க அட்சய திருதி அன்னைக்கு நகை எடுக்கும் போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாம் தான் இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்க ஆஃபர், இப்ப அட்சய திருதிக்காக கொடுக்குற ஆஃபர். இது இல்லாம வேற நகைக்கடைகள்ல ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்க இல்ல முன்பதிவு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தங்க நகைகள் வந்து அட்சய திருதிக்கு வாங்குற ஐடியால இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.